வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தாராளமா கிடைக்கிறப்போ சந்தோஷப்படுற மனசு ஏதாவது ஒரு இழப்பை சந்திக்கும் போது தவிச்சு போயிடுது. இந்த இழப்புகள் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானதுதான்னு மெல்ல மெல்ல புரிய வச்சு மனசை பக்குவப்படுத்துது அறிவு. எப்பேற்பட்ட வேதனைகள் சோதனைகள் இப்படி எல்லாத்துல இருந்தும் எதிர்நீச்சல் போடுற மனசு ஒரே ஒரு விஷயத்துல ஏற்படுற இழப்பை மட்டும் தாங்கிக்கிறதில்ல. அதாங்க உடல் ஆரோக்கியம். உண்மையிலேயே உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் நமக்கு அடிப்படையான அவசியம். ஆனா எல்லாத்தையும் மீறி நம்ம நோய் தாக்குதலுக்கு ஆளாயிட்டா என்ன பண்றது? அதை சரி பண்ண நம்பகமான பாதுகாப்பான பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாத மருத்துவம் நமக்கு தேவை. அதுல முக்கியமானது முதன்மையானது ஆயுர்வேதம். ஆயுர்வேத மருத்துவ முறையில மிக சிறந்த நிபுணரா மருத்துவ ஆராய்ச்சியில மாமேதியா விளங்கக்கூடியவர் ஆச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ணவர்மா அவர்கள். இவரோட தெளிவான மருத்துவ ஞானம், நோயாளிகளுடைய வாழ்க்கை முறை, நோயினால் வரக்கூடிய வேதனைகள், இது எல்லாத்தையும் அலசி பார்த்து நம்ம உடல் ஆரோக்கியம் நல்ல முறையில இருக்கிறதுக்காக முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறைகளே ஸ்ரீ வர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடு. ஆயுர்வேதத்தை அடிப்படையா கொண்ட வாழ்வியல் கோட்பாடு மூலமா எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாத மருந்து வகைகள், கேப்சூல்ஸ் மற்றும் தைலம் வகைகளை ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் நமக்கு உருவாக்கி தராங்க. கைகால்கள்ல இருக்கக்கூடிய மூட்டுகள், முதுகெலும்பு, கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய எலும்புல ஏற்படக்கூடிய வலி, இந்த பாதிப்புகள் நமக்கு ஏன் வருது? இப்படி பல கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கான வித்தியாசமான நிகழ்ச்சி தான் நம்ம ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸோட மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். வணக்கம். ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸின் மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸின் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம தேசத்தோட பெருமை மிகு பழமையான விஷயங்கள்னு சொல்லணும்னா நிறையவே இருக்கு. அதுல முக்கியமான ஒன்று ஆயுர்வேத மருத்துவம். பருவநிலை மாற்றங்கள், தட்ப வெப்பநிலை, உணவு பழக்க வழக்கங்கள், உடல் உறுப்புகள் செயல்படும் தன்மை, இப்படி பல கோணங்களின் அடிப்படையில மக்களை பாதுகாக்கிற மருத்துவம் தான் ஆயுர்வேதம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆயுர்வேதத்துடைய அற்புத படைப்பான ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸோட மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸோட அபாரமான பலன்களை பற்றி அதை தொடர்ந்து பயன்படுத்துறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை பற்றிய இன்னும் பல கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக ஆச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ணவர்மா அவர்கள் இங்க வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸோட மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸோட இந்த சிறப்பு நிகழ்ச்சி மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு பலர் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக கடந்த 12 வருஷமா 1,00,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு நம்மளோட மருத்துவ மையங்கள்ல மருத்துவ ஆலோசனையின்படி கொடுக்கப்பட்ட இந்த மகாராஜா தைலம் அண்ட் மகாராஜா கேப்சூல்ஸ், இது மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், மூட்டு வலி வந்தால் நம்ம அதுக்கு என்னென்ன மருந்து எடுத்துக்கணும், இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் உலகம் பூரா நிறைய பேரை சென்றடைஞ்சிருக்கிறது. அவங்க தொலைபேசி மூலமாகவும் அவங்க தெரிவிக்கிற கடிதங்கள் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாம, இன்னும் சொல்ல போனா அறுவை சிகிச்சை செஞ்சா மட்டுமே குணப்படுத்த முடியுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்ட பேஷண்ட்ஸ் கூட அவங்களுடைய நாள்பட்ட மூட்டு வலிக்கு நம்பிக்கையோட தொடர்ந்து மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸை பயன்படுத்தி படிப்படியா அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து முழுமையா விடுதலை ஆயிருக்காங்க. மூட்டு வலியால அவதிப்பட்ட ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பாட்டியுடைய வாழ்க்கையில மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ் எந்த மாதிரியான அதிசயத்தை செஞ்சதுன்னு பார்க்கலாம். பெருமாளே, பாட்டி என் ஷூ கொஞ்சம் பாலிஷ் போட்டு விட. இல்லடா குட்டி, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா, ஒரே மூட்டு வலி, குனிஞ்சு பாலிஷ் போட முடியாது. நீ போய் அம்மா கிட்ட போட்டுக்கப்பா. போ பாட்டி, நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. அப்பா என்ன மாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உங்க அம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. இப்ப அண்ணா கூட யூஎஸ் போயிருக்காங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்லம்மா, தெரியாது. எனக்கு கால் வலி மூட்டு வலியினால நான் வீட்டுக்குள்ளேயே கிடக்குறேன். இப்பவும் கூட கால் வலிய பொறுத்துக்கிட்டு தான் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆமா, உங்க அம்மாக்கு கால் வலி இருந்ததே, அதோடய யூஎஸ் போயிருக்கா? அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி மகாராஜா கேப்சூல் யூஸ் பண்ணாங்க. அதோட வலி இருக்கிற இடத்துல மகாராஜா தைலத்தை தடவி அவங்க வெந்நீரோத்திரம் கொடுத்தாங்க. இப்ப வலி சுத்தமா இல்ல. அதனாலதான் சொல்றேன், மகாராஜா தைலத்தையும் கேப்சூலையும் யூஸ் பண்ணுங்க. அப்படியா? மகாராஜா கேப்சூலா? ஆமா மாமி, மகாராஜா கேப்சூல் ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட். இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. மகாராஜா கேப்சூல 2 வேளை தொடர்ந்து பயன்படுத்தணும்.
அது மூட்டுகள்ல இருக்க தேய்மானத்தை குறைச்சி திரும்பவும் தேய்மானம் ஏற்படாம தடுக்குது. அப்ப ஆபரேஷனே தேவையில்லையா? மகாராஜா கேப்சூல் இருக்கும்போது ஆபரேஷனே தேவையில்ல மாமி. அது மட்டும் இல்லாம மகாராஜா கேப்சூலையும் தைலத்தையும் தொடர்ந்து பயன்படுத்தினா எந்த வலியும் வேதனையும் இல்ல. பெருமாளை சேவிக்க வந்த எனக்கு நல்ல விஷயத்த சொல்லிருக்கேம்மா, நன்றி. மகாராஜா கேப்சூல்ஸையும் தைலத்தையும் யூஸ் பண்ணிட்டு அதை தயாரிச்ச ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ்க்கு உங்க நன்றியை சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. நான் வரேன்டா. வரேன் ஜாக்கிரதையா போ. மாமி. இந்த வயசான காலத்துல எனக்கு இருக்கிற வேதனை பத்தாதுன்னு மூட்டு வலி இடுப்பு வலி வந்து பாடா படுத்துச்சு. ஒரு படி 2 படி ஏறி இறங்க கூட ரொம்ப சிரமப்பட்டேன். இதுக்கெல்லாம் தீர்வே கிடைக்காதோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மகாராஜா தைலத்தையும் கேப்சூலையும் தொடர்ந்து யூஸ் பண்ணதுனால இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இப்பெல்லாம் ஒரு நாளைக்கு 2-3 தடவைன்னு 2வது மாடியில இருந்து அடிக்கடி படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்கேன். எனக்கு கால்ல எந்த வலியும் இல்ல, வேதனையும் இல்ல, நல்லா இருக்கேன். சாமி கொடுத்த வரமாதான் நான் அந்த மகாராஜாவை நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துல ஒதுக்கப்பட்ட நிலையில மனவேதனையோட புலம்பிக்கிட்டு இருந்த பாட்டிக்கு மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ் ஒரு பலமான அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுத்திருக்கு. உண்மையாவே இது ஒரு நெகிழ்வான நிகழ்வு தானே. அடுத்தது என்ன செய்யறதுன்னே தெரியாம ஆபரேஷன் செஞ்சா கூட குணமாகுமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லாம மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. டாக்டர், அந்த பாட்டி உண்மையாவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்திருக்காங்க. மற்றவங்களாம் ஒதுக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு மன கஷ்டம் இருந்திருக்கு. இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும், எல்லாரும் கூடவும் சேர்ந்து இருக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அந்த மூட்டு வலியால அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த மூட்டு வலியுடைய தன்மை என்ன, மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ் எந்த அளவுக்கு உதவிகரமா இருந்திருக்கு? நாம இந்த பாட்டிமா வீட்டில் இல்லை, எல்லா வீட்லையுமே இன்னைக்கு இந்த மூட்டு வலின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இந்த வயசான டைம்ல அவங்களோட வலி மிக அதிகமா இருக்கிறது. ஏன்னா 60 வயசு தாண்டும் போது எல்லாருக்குமே மூட்டுல எல்லா எலும்புகள்லையுமே அந்த தேய்மானம் வந்திருக்கிறது. இந்த பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது அது மருமகளாக இருந்துச்சுனால் சாதாரணமாக அவங்க எதிர்பார்க்குறாங்க, மாமியார் உதவி பண்ணணும், சமையல்ல இருந்து குழந்தைய பார்த்துக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்துக்குமே மாமியாரோட உதவி தேவைன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மாமியார் பொறுத்தளவில் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு மனசில் நிறைய ஆசை இருந்தாலும் அவங்களோட உடம்பு ஒத்துழைக்கலை. ஆனால் மருமகளை பொறுத்தளவில் மாமியாரோட அந்த உடம்போட வலி இவங்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு சின்ன வயசா இருக்கிறது. இந்த வலின்னு சொல்லும்போது எப்ப பார்த்தாலும் வலி வலி வலின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு மருமகள் எடுத்துக்கிறாங்க. இது மருமகள் இல்லை, இப்போ உள்ள நாட்கள்ல மகள் கூட அம்மாவை இதே போல தப்பா எடுத்துக்கிறாங்க. மகள் டெலிவரிக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல ஒரு பெரியவங்களோட அம்மாவோட ஹெல்ப் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனால் அம்மாவுக்கு அந்த வேலை பண்ணி கொடுக்கிற அளவுக்கு மூட்டுகள்ல வலு இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலை குடும்பத்துல பெரிய மனஸ்தாபத்தை கொண்டு வருது. இந்த பிரச்சனை பெண்களுக்கு மட்டும் அதிகமா இருக்கிறது. இது ஏன்னு பார்த்தால் அவங்களோட மெனோபாசல் பீரியட்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறது. அப்போ எலும்புக்கு தேவையான சக்தி ஓட்டம் கிடைக்க மாட்டேங்கிறது. இது எல்லா பெண்களுக்குமே அந்த மெனோபாஸ் டைம்ல நிச்சயமா எலும்பு அடர்த்தி குறையிறது. இதை நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த வலி ஆரம்பத்தில் நம்ம வேலை சமைச்சிட்டு இருக்கும்போது சின்னதாக ஒரு வலி தெரியும், நாம் அதை கவனத்தில் எடுத்துக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்குவோம். கொஞ்ச நாள் போகும்போது இந்த வலி அடுத்த ஜாயிண்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம அப்போ வலி தாங்கிக்க முடியலைன்னு சொல்லும்போது பெயின் கில்லர், திரும்பவும் பெயின் கில்லர் எடுத்துக்கிறோம். கொஞ்ச நாள் போகும்போது தான் நம்மளுக்கு தெரியறது நம்மளோட மூட்டில் தேய்மானம் அதிகமாக இருக்கிறது அப்படின்ட்டு. மூட்டில் தேய்மானம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியில் சொல்லும்போது ஃபேமிலியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, வயசாயிடுச்சு இல்லையா, இதுக்கு மேலே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, சர்ஜரின்னு சொல்கிறாங்க, இந்த வயசில் சர்ஜரி பண்ணிக்க முடியுமா, இல்லை சர்ஜரி பண்ணிட்டாலும் அதுக்கு முழுமையான சொல்யூஷன் கிடைக்குமா, சின்ன வயசில் வலி வரும்போது உடனே டாக்டரை போய் பார்க்குறோம் அல்லது அதற்கு நிவாரணம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் வயசான ஒரே காரணத்துக்காக திரும்ப அந்த முழுமையான நிவாரணம் கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகத்துல எந்த சிகிச்சையும் எடுத்துக்காம இருக்கும்போது ஃபேமிலியில கண்டிப்பா பிரச்சனை வருது. இப்போ ஒரு 40 வயதானவங்களுக்கு சீக்கிரமா ஒரு தீர்வு கிடைச்சிடுது. அதுவே ஒரு 60-65 வயது ஆன பிறகு மருந்துகள் கூட அவங்களுக்கு பயன் தராம இருக்கு. அதே சமயத்துல எந்த அளவுக்கு மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு?
மகாராஜா கேப்சூல்ஸ் மற்றும் தைலம்னு சொல்லக்கூடியது எல்லா வயதினருக்கும் பயன்படுறது மாதிரி ஆயுர்வேத சாஸ்திரத்தை அடிப்படையாக வச்சு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது வயசாகும் போது ஏன் மருந்துகள் அவங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னு பார்க்குறோனால் அவங்களோட ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறது. எல்லா மருந்துகளுமே நம்ம சாப்பிட்ற மருந்துகள் நம்ம வயரில் போய் டைஜஸ்ட் ஆகிறது. டைஜஸ்ட் ஆன அப்புறம் அந்த மெடிசனில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் பிளட்டுக்கு போய் தான் வேலை செய்கிறது. வயசாகும் போது நம்மளோட டைஜஸ்டிவ் ஃபயர் கம்மி ஆகிறதுனால பொதுவாக வயதானவங்களுக்கு எந்த மருந்துகளுமே வேலை செய்யறதில்லைன்னு ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் நம்ம மகாராஜா கேப்சூல்ஸில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ், இதோட ஆக்டிவ் பிரின்சிபிள்ஸ் வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஃபங்க்ஷன் ஆகிறது. இப்போ அந்த பாட்டிமா பார்த்த அளவில் அவங்க ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க. ஏன் அவங்களோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனா அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிற ஃபுட்ஸே வந்து ப்ராப்பராக டைஜஷன் ஆகாமல் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி பாடியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. அவங்களுக்கு மூட்டு வலி வந்ததுக்கு அந்த மெனோபாசல் சிண்ட்ரோமும் காரணமாக இருக்கிறது. அவங்க உடம்போட வெயிட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறதும் நிச்சயமாக ஒரு காரணமாக இருக்கிறது. மகாராஜா கேப்சூல்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னால் அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகிறது. இன்டெஸ்டைன்ஸில் இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டியை வந்து அது எலிமினேட் பண்ணுறது. அப்படி பார்க்கும்போது அவங்களோட அக்னி, நம்ம ஜடர அக்னின்னு சொல்கிறோம், அது நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு வருது. அப்போ அவங்க சாப்பிடக்கூடிய மருந்து ரொம்ப ஈஸியாக அவங்களோட இரத்த ஓட்ட மண்டலத்தில் கலந்து அங்கேருந்து அவங்களோட தசைகளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது. தசைகளுக்கு அப்புறம் வந்து அது எலும்புகளுக்கு தேவையான சக்தி ஓட்டத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு பூர்ணமாக நிவாரணம் கிடைக்கிறது. மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ், மூட்டுக்களில் வலி, வீக்கம், நிற்பதில் நடப்பதில் சிரமம், கை கால்களை இயல்பாக நீட்டி மடக்குவதில் கஷ்டம், தீராத முதுகுவலி, இடுப்பு வலி ஆகியவைகளால் அவதிப்படுகிறீர்களா? இனி கவலை வேண்டாம். ஆண்களை விட பெண்கள் அதிக அளவுக்கு வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்லேயே இருக்க பெண்களாக இருக்கட்டும், அவங்க காலையில் எழுதுனதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எக்ஸசைஸே செய்ய வேண்டிய இது இல்லாத அளவுக்கு அதிகமான வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க வெயிட் போடுறாங்க, முட்டி தேயுது, முதுகு வலி வருது, இதெல்லாம் எதனால? மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலாம் உண்டு. வேலை செய்யாமல் இருக்கிறதும் பிரச்சனை, அதிகமாக வேலை செய்கிறதும் பிரச்சனை. இந்த பெண்களை பொறுத்தளவில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மேலே அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த வேலை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு போஷாக்கு சாப்பாடு டைமுக்கு எடுத்துக்கிறாங்களான்னா நிச்சயமாக இல்லை. வீட்டில் ஒரு வீட்டுக்காரர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன், இது வந்து எல்லாருமே பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதோட ப்ராப்ளம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. டைமுக்கு சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தேவையான கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனையும் உடம்பு எடுத்துக்கிறது. அந்த டைம் மாறி சாப்பிடும்போது அதே சாப்பாடு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடுறது. நாம் அதிகமாக வேலை பண்ணும்போது அந்த ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறது நம்ம ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் நாளடைவில் வந்து இந்த ஃபேட் வந்து நம்மளோட இரத்த நாளங்களில் எல்லாமே சின்னதாக ஒரு அடைப்பை கொண்டு வர்றது. அப்போது உடம்பு பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் உள்ள ஒரு ஹெவினஸ் இருக்கும். அப்போ அந்த மூட்டு வலின்னு சொல்லக்கூடியது வந்து நேரத்துக்கு சாப்பிடாம நேரம் தப்பி சாப்பிட்றது, அதே போல் வேலை ஜாஸ்தி இருக்கிறது, உடம்பு கொஞ்சம் வலி வருது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஹஸ்பண்டை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லலாம், அது பார்க்கறது இல்லை. அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும்போது அந்த வலியோட பாதிப்பு அதிகமாகி அது தீவிரமானதுக்கு அப்புறம் தான் அதை உணர்றாங்க. அதனால வேலையெல்லாம் செய்கிறோம் இருந்தும் தேய்மானம் ஆகிறது அப்படின்னால், இல்லை கண்டினியூஸாக நின்று சமைக்கிறது அவாய்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் சமையல் பண்ணிவிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கலாம். அந்த போஸ்டரல் சேஞ்சஸ் வந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். இது குடும்ப தலைவிகள் எல்லாருமே பின்பற்றினாங்கன்னா அவங்களோட முதுகு வலி மூட்டு வலியிலிருந்து நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும். டாக்டர், நம்ம பார்த்த சம்பவத்துல அந்த பாட்டியுடைய மருமகள் தன்னுடைய மாமியார் தனக்கு நிறைய வேலைகளை செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க, ரொம்ப நேரமா நின்று சமைச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா மூட்டு வலிலாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கு, கண்டிப்பா டெலிவரிக்கு அப்புறமா முதுகு வலி இடுப்பு வலி எல்லாம் வந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் எதுக்காக இந்த முதுகு வலி இடுப்பு வலி எல்லாம் வருது? இதுல இருந்து முழுமையான நிவாரணம் இல்லையா? பெண்களை பொறுத்தளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலையில அவங்களோட டெலிவரின்னு சொல்கிறது வந்து அவங்க டிசைட் பண்ணுறதோ நேச்சர் டிசைட் பண்ணுறதோ இல்லை. சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரம் நல்ல நாள் அந்த மாதிரி சிசேரியன் பண்ணிக்கிறாங்க, அல்லது தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு டூ அ சிசேரியன். இது வந்து அவங்களுக்கு தேவை இருக்கா தேவை இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க கன்சீவ் ஆகிற டைம்ல இருந்து
தேவையான உடற்பயிற்சிகள் அவங்க பண்றதா இருந்துச்சுனால் அவங்களோட இடுப்பு எலும்புகள் அந்த பெல்விக் போன் வந்து டெலிவரி டைம்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நல்லாவே கொடுக்கும். நேச்சுரல் டெலிவரிக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி உடல் இயக்கம் இல்லாம இருக்கிறது, அப்போ டெலிவரி டைம்ல வந்து காம்ப்ளிகேஷன் வராம இருக்கணுங்கிறதுக்காக டாக்டர்ஸ் வந்து சிசேரியன் அட்வைஸ் பண்றாங்க. இந்த சிசேரியனோட காம்ப்ளிகேஷன் என்னன்னா, இந்த சிசேரியனுக்கு கொடுக்கக்கூடிய அனஸ்தீஷியா வந்து ஸ்பைனல் போன்ல கொடுக்குறாங்க. இந்த ஸ்பைனல் போன்ல எப்பவுமே ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அல்லது ஒரு நீடில் இன்சென்ஷன் எது பண்ணாலும் அது ஃபியூச்சர்ல ஒரு ப்ராப்ளமேட்டிக் கண்டிஷனை கொண்டு வருது. ஸோ பெண்களை பொறுத்தளவில் இந்த சிசேரியன் இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு டிஸ்க்ல ப்ராப்ளம் வருது. இல்லை நார்மல் டெலிவரி ஆனால் கூட அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடுப்பெலும்புல வலி வருது. இது ஏன்னு கேட்டோனால் டெலிவரிக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டமக் மசில்ஸும் ஹிப் மசில்ஸும் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். டாக்டர்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆனால் அதோட முக்கியத்துவம் பெண்களுக்கு தெரியறதில்லை. நாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் யோகா அல்லது எளிய உடற்பயிற்சிகள் நிச்சயமாக பண்ணணும். பண்ணுறதா இருந்துச்சுனால் அவங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி வரக்கூடிய இந்த பேக் பெயின் நிச்சயமா வராது. இது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு சார். இப்போ பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைம்ல முதுகு வலி, இடுப்பு வலி, அதே போல காலில் ஒரு ரேடியேட்டிங் பெயின், இது எல்லாமே அந்த வயிற்று வலியோட சேர்ந்து வருது. இந்த வலிகளால பிற்காலத்துல அவங்களுக்கு டிஸ்க்ல வந்து பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த வலிகள் வராம தவிர்க்க முடியுமா? இப்போதைக்கு சாதாரணமாகவே பீரியட்ஸ் டைம்ல வந்து ஸ்டமக்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது, அதை நேச்சரில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் யூட்ரஸோட ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லாமல் ஒரு அன்பேரபிள் பெயின் இருக்கிறது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பெயின் கில்லர் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த அன்பேரபிள் பெயின் எதனால வருது அப்படின்னா அவங்களோட சுவாதிஷ்டான சக்கரம், அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை. இதனால அந்த மென்ஸ்ட்ரல் பிளட்டை எக்ஸ்கிரீட் பண்ணுறதுக்கு ஓவராக ஸ்ட்ரெயின் ஆகிறது. நாளடைவில் அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி நிச்சயமாக அவங்களுக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர்க்கிறதுக்கு நம்ம பீரியட்ஸ் டைமில் என்ன பண்ண சொல்கிறோன்னா, முதுகில் வந்து மகாராஜ தைலம் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் வயரில் தொப்புள் பக்கத்திலே வந்து மகாராஜ தைலம் அப்ளை பண்ணும்போது சர்க்குலேஷன் பெட்டராக இருக்கிறது. அப்போது இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இது ஆரம்ப காலத்திலே நம்ம இதை தொடர்ந்து பழக்கத்தில் கொண்டு வரதா இருந்துச்சுனால் நிச்சயமாக பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய பெயின் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சரில் டிஸ்கில் வரக்கூடிய டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸை நம்ம நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது பெண்களுக்கு வரப்பிரசாதமா கிடைச்ச நியூஸ்னு கூட நினைக்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க 40 வயதை கடந்தவரா? அப்போ கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் மகாராஜா கேப்சூல்ஸ் மற்றும் தைலம். பெண்ணா பிறக்கிறதுங்கிறது உண்மையாவே பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். தாய்மை அடைந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போதுதான் அந்த பெண்ணுடைய பெண்மையே முழுமையடையுது. வசந்திங்கிற குடும்ப தலைவி சிசேரியன் மூலமா குழந்தையை பெற்றெடுத்த பிறகு என்னென்னலாம் வேதனையை அனுபவிச்சாங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். என்ன வசந்தி, என்னடா அதெல்லாம்? அண்ணி, அது வந்து அப்படி என்னமா பிரச்சனை? 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க. அண்ணி, ரொம்ப நாளாவே எனக்கு முதுகு வலி அதிகமா இருந்துச்சு. அந்த வலி வந்தாலே உயிரே போயிடுற மாதிரி ஆயிடுது. என்னால எழுந்திருக்கவே முடியல, படுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உங்களுக்கே தெரியும், என் 2 குழந்தைங்களுமே சிசரியனால் தான் பிறந்துச்சு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த சிசரியனுக்காக கொடுக்கற மயக்க ஊசி மருந்துனால அந்த பெயின் எப்ப வேணா வரும். அப்படி வரப்ப ஏதாவது ஒரு பெயின் கில்லர் போட்டு சமாளிச்சுக்கும் டாக்டர் சொன்னாங்க. உண்மைதான், சிசரியன் பண்ற எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பிரச்சனை தான். இத சேகர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவங்கிட்ட சொல்லாம மறைச்சதுனால குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை. இல்லண்ணே, அவருக்கு என் மேல் ரொம்ப பிரியம். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவர் ரொம்ப துடிச்சு போயிடுவாரு. அதனாலதான். நல்ல பொண்ணுமா நீ. சேகர், ஏன்பா சேகர், வசந்தி உன் மேல உயிரே வச்சிருக்கா. அவ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னைக்காவது முயற்சி பண்ணிருக்கியா? 2 பிரசவத்தும் போதும் அவளுக்கு கொடுத்த மயக்க மருந்துனால வந்த பிரச்சனை தானே இது. அவளுக்கு பெயின் வரத சொன்னா நீ தாங்க மாட்டியேன்னு தான் அவ மறைச்சிருக்கா. அத புரிஞ்சுக்காம வசந்தி, நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்ல? தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். சாரி வசந்தி. அக்கா, இப்ப என்னக்கா பண்ணலாம்? நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்.
மகாராஜா தைலத்தையும் கேப்சூலையும் இவளுக்கு உடனே வாங்கி கொடு. மகாராஜா மகாராஜா ஆமா, வசந்தி அதை தொடர்ந்து யூஸ் பண்ணட்டும். அப்புறம் பாரு, இடுப்பு வலி இருந்த இடம் தெரியாம போயிடும். வசந்தி முன்ன மாதிரி சுறுசுறுப்பா ஆயிடுவா. எனக்கு 2 குழந்தைங்களுமே சிசேரியன்ல தான் பிறந்தாங்க. அப்படி சிசேரியன் ஆபரேஷன் பண்றப்ப முதுகுல மயக்க ஊசி போட்டாங்க. அதனால பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வீட்ல எந்த வேலையும் செய்ய முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அப்பதான் மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ் ரெகுலரா எடுத்தேன். அந்த மருந்துகளை ரெகுலரா எடுத்த பிறகு இப்ப வலியோட வேதனை கொஞ்சம் கூட இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மகாராஜாவுக்கு தேங்க்ஸ். வசந்திய எப்படியெல்லாம் அழகழிச்சிருக்க பாத்தீங்களா? நல்லதுன்னு நினைச்சு அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வேதனையை கொடுத்துருக்கு. மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸை பத்தி தெரிய வந்து அதை தொடர்ந்து பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க எந்த ஒரு வலியும் இல்லாம ஆக்டிவா சந்தோஷமா இருக்காங்க. மற்ற மருந்துகள் தரக்கூடிய பக்க விளைவுகளை கூட போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுர்வேத தயாரிப்பு ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் வழங்கும் மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். மூட்டுவலி, ஆர்த்தரைட்டிஸ், மூட்டுக்களில் வலி, வீக்கம், நிற்பதில் நடப்பதில் சிரமம், கை கால்களை இயல்பாக நீட்டி மடக்குவதில் கஷ்டம், தீராத முதுகுவலி, இடுப்பு வலி ஆகியவைகளால் அவதிப்படுகிறீர்களா? இனி கவலை வேண்டாம். இயற்கையின் அரிய மூலிகைகள், பாரம்பரியம் நமக்களித்த வர்ம சாஸ்திரங்கள், அத்தகைய 63க்கும் மேற்பட்ட அரிய மூலிகைகளின் அற்புத சங்கமம். மகாராஜ தைலம். நாட்பட்ட மூட்டு வலியிலிருந்து முழு நிவாரணம் பெற மகாராஜ தைலம். இங்க பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்க காரணம் பிராக்டிஸ் மட்டும் இல்ல, மகாராஜா தைலத்தோட பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். மகாராஜ தைலம் வெறும் வலி நிவாரணி மட்டுமல்ல, நிரூபிக்கப்பட்ட ஓர் ஆயுர்வேத மருந்து. இப்பொழுது அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது. ஆச்சரேத் நித்யம் ஜராஸ்ரமா வாதஹா ஷிரஹ ஸ்ரவண பாதேஷு தம் விசேஷேன ஷிலேத். தினசரி என்ன சிகிச்சை பண்றதுனால என்ன பலன் கிடைக்கும்? ஜராஸ்ரமா வாதஹா, வயசார காலத்திலே உண்டாகக்கூடிய மூட்டு தேய்மானம், தசைகள் வலுவிழத்தல், அப்புறம் உடல் அசதி, இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் நம்ம தவிர்க்க முடியும். ஸோ எண்ணெய் தேய்ச்சிக்கிறது எப்படி பண்ணிக்கலாம்? நம்ம தினசரி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உடம்புல எல்லா ஜாயின்ஸ்லேயுமே மகாராஜ தைலம் தேய்ச்சிக்கலாம். இப்போ பிசிஆர் மகாராஜ தைலம் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கிறது. இது மூட்டு வலி இருக்கிறவங்க மட்டும்தான் தேய்ச்சிக்கணுமானா நிச்சயமா கிடையாது. வயசானால் எல்லாருக்குமே மூட்டில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடோட அடர்த்தி குறையும் போது மூட்டுகள் உறைஞ்சு தேய்மானம் வருது. ஸோ தேய்மானம் வராமல் இருக்கிறதுனா முதல்ல நம்மளோட ஜாயின்ஸ் வந்து பெட்டர் லூப்ரிகேஷன் இருந்துட்டுனா நிச்சயமா ஆர்த்ரைட்டிஸ் போல உள்ள நோய்கள் வராமல் நம்ம தவிர்க்க முடியும். ஸோ பிசிஆர் மகாராஜ தைலத்தை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா ஜாயின்லையுமே அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் மொதமாக சூடு பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். இல்லை நம்மளுக்கு இப்போ வலி இருக்கிறது, ஏதோ ஒரு மூட்டில் வலி ஜாஸ்தியாக இருக்கிறது, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் சின்னதாக ஒரு காட்டன் பெட் எடுத்துக்கலாம். நல்ல பஞ்சு ஒரு சிறிய அளவில் வெட்டி கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இந்த தைலத்தை டிப் பண்ணி நம்ம வலி இருக்கிற இடத்துல வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியில் ஒரு டவல் முக்கி நம்ம அதை புழிஞ்சுக்கிறோம். அந்த வெதுவெதுப்பான டவல் வச்சு கொஞ்சம் ஒத்தடம் கொடுக்கலாம். நாம் இதை அபியங்கம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்வேதனம் பண்ணுறதுனாலே நல்ல இரத்த ஓட்டம் வரும். அந்த இடத்துல தடைப்பட்ட இரத்த ஓட்டம் சரியாகி காலில் வீக்கம் இருக்கிறது அல்ல நீட்டம் அடக்க முடியலை, தரையில் பூஜாக்கெல்லாம் சமலம் கால் போட்டு உட்கார முடியலை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி சின்ன ஒரு தின் லேயராக காட்டன் பெட் எடுத்துட்டு அதில் பிசிஆர் மகாராஜ தைலம் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் நம்ம முட்டியில் வச்சுருக்கிறோம் அல்லது எந்த இடத்துல வலி இருக்கிறதோ அந்த இடத்துல வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் சுடுதண்ணிலே டவல் பிழிஞ்சு அந்த டவல் வச்சு நம்ம ஒத்தடம் கொடுக்குறோம். இது தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் நிச்சயமா மூட்டு வலி வந்து குணப்படுத்த முடியும். இதுக்கு மேலே எனக்கு 4 வருஷமா 5 வருஷமா பெயின் இருக்கிறதுனா நம்ம டாக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம் நீங்க.
ஸோ எளிய சிகிச்சை முறைகளை வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்கிறது நல்லது. நான் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கிறது, பரவாயில்ல, அந்த மெடிசின் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இந்த எளிய சிகிச்சை முறைகள் நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு நம்ம யாரையும் தேடி போக தேவையில்லை. நிச்சயமாக உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ், மூட்டுக்களில் வலி, வீக்கம், நிற்பதில் நடப்பதில் சிரமம், கை கால்களை இயல்பாக நீட்டி மடக்குவதில் கஷ்டம், தீராத முதுகுவலி, இடுப்பு வலி ஆகியவைகளால் அவதிப்படுகிறீர்களா? இனி கவலை வேண்டாம். இயற்கையின் அரிய மூலிகைகள், பாரம்பரியம் நமக்களித்த வர்ம சாஸ்திரங்கள், அத்தகைய 63க்கும் மேற்பட்ட அரிய மூலிகைகளின் அற்புத சங்கமம். மகாராஜ தைலம். நாட்பட்ட மூட்டு வலியிலிருந்து முழு நிவாரணம் பெற மகாராஜ தைலம். இங்க பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்க காரணம் பிராக்டிஸ் மட்டும் இல்ல, மகாராஜா தைலத்தோட பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். மகாராஜ தைலம் வெறும் வலி நிவாரணி மட்டுமல்ல, நிரூபிக்கப்பட்ட ஓர் ஆயுர்வேத மருந்து. இப்பொழுது அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது. ரொம்ப முத்தி போயிடுத்து, 6 வருஷம் ஆயிடுத்து, ரொம்ப முத்தி போயிடுச்சு, டாக்டர் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, 6-7 வருஷமா எனக்கு மூட்டு வலி இருக்கிறது, நடக்க முடியல, கொஞ்சம் நடந்தால் கூட வலி ஜாஸ்தி இருக்கிறது, இந்த கண்டிஷன்ல என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கண்டிஷன்ல கூட நிச்சயம் அறுவை சிகிச்சை தேவையில்லை. ஏனால் அறுவை சிகிச்சைனால மூட்டு வலிக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கூட, ஈவன் சென்னையில் இருக்கக்கூடிய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் மிக புகழ்பெற்ற மருத்துவமனைகள் கூட அவங்களோட விளம்பரங்கள்ல சொல்றாங்க, சரியான மூட்டு அல்லது சரியான மாற்று மூட்டு பொறுத்தினால்தான் முழுமையான குணம் கிடைக்கும், அப்படி இல்லைனால் மறு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை வரும். நம்மளுக்கு எப்படி தெரியும் எது சரியான மூட்டு அப்படின்ட்டு? அறுவை சிகிச்சை செய்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வலி வந்து அதுக்கப்புறமும் பெயின் கில்லர் சாப்பிட்றதுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமலே ஆயுர்வேத சிகிச்சை முறையில் நம்ம சரி பண்ண முடியும். வேற எந்த சிஸ்டத்துலையுமே வந்து நோய் சரியாயிடுச்சுன்னா திரும்ப அந்த நோய் வராதுன்னு சொல்ல முடியாது. நம்ம தலைவலிக்கு டாக்டர்கிட்ட போய் மெடிசின் சாப்பிட்றோம், தலைவலி அப்போ குறைஞ்சிடுறது. இனி தலைவலி வருமானு கேட்டால் நிச்சயமா வரும். ஏன்னா நம்மளுக்கு தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யாரும் சொல்லி கொடுக்கல. ஆனால் ஸ்ரீவர்மா குருகுலம் வந்து நோயாளிக்கு மருந்து மாத்திரைகள் கொடுப்பதை விட ஆரோக்கியமான வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கறத நம்மளோட நோக்கமா பண்றோம். மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ், மூட்டுக்களில் வலி, வீக்கம், நிற்பதில் நடப்பதில் சிரமம், கை கால்களை இயல்பாக நீட்டி மடக்குவதில் கஷ்டம், தீராத முதுகுவலி, இடுப்பு வலி ஆகியவைகளால் அவதிப்படுகிறீர்களா? இனி கவலை வேண்டாம். எனக்கு 2 குழந்தைங்களுமே சிசேரியன்ல தான் பிறந்தாங்க. அப்படி சிசேரியன் ஆபரேஷன் பண்றப்ப முதுகுல மைக்க ஊசி போட்டாங்க. அதனால பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வீட்ல எந்த வேலையும் செய்ய முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அப்பதான் மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ் ரெகுலரா எடுத்தேன். அந்த மருந்துகளை ரெகுலரா எடுத்த பிறகு இப்ப வலியோட வேதனை கொஞ்சம் கூட இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மகாராஜாவுக்கு தேங்க்ஸ். வசந்திய எப்படியெல்லாம் அழகழிச்சிருக்க பாத்தீங்களா? நல்லதுன்னு நினைச்சு அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வேதனையை கொடுத்துருக்கு. மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸை பத்தி தெரிய வந்து அதை தொடர்ந்து பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க எந்த ஒரு வலியும் இல்லாம ஆக்டிவா சந்தோஷமா இருக்காங்க. மற்ற மருந்துகள் தரக்கூடிய பக்க விளைவுகளை கூட போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுர்வேத தயாரிப்பு ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் வழங்கும் மகாராஜா தைலம் அண்ட் capsules.